Hey everyone, this is Deepak and இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் கொலாய்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பிளட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று செல்ஸ், இன்னொன்று வந்து பிளாஸ்மா. ஸோ செல்ஸ் அப்படின்னும் போது அதில் ரெட் பிளட் செல்ஸ், டபிள்யூபிசிஸ், பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே வந்துடும். அண்ட் பிளாஸ்மாவில் வாட்டர், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ், ஸோ ஆல்புமின், குளோபலின் இதெல்லாமே வரும். இதெல்லாம் நம்ம பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ரெக்வயர்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நம்ம ஹார்ட் என்ன பண்ணோன்னா லங்ஸுக்கு போய் அந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிவிட்டு ஆல் பார்ட் ஆஃப் த பாடிக்கு சப்ளை பண்ண போகுது. ஸோ எல்லா செல்ஸுக்குமே சப்ளை ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணி திரும்பவும் லங்ஸில் வந்து அதை எக்ஸ்க்ரீட் பண்ண போகுது. ஸோ லங்ஸில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்வோம். அது ஆல்வியோலைன்ற பிளேஸில் நடக்கும். அண்ட் அதே மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டிஷ்யூ லெவலில் நடக்கும். அதை பற்றி தான் இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஹார்ட் அண்ட் லங்ஸ் வரைஞ்சிருக்கேன், கீழே வந்து கேப்லரிஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிஷ்யூ லெவலில் இந்த கேப்லரிஸில் தான் நடக்கும். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ரெண்டு விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொலாய்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஏ சைட் பி சைடுன்னு பிரிச்சுருக்கேன். ரெண்டுமே நடுவில் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரினால் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதில் இந்த எல்லோ கலர் எல்லாமே சொல்யூட்ஸ் அண்ட் வாட்டர் வந்து ப்ளூன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன், அது வந்து சால்வெண்ட். ஓகேவா? ஸோ ஏ சைடில் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அங்கே அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதே பி சைடில் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ்மோசிஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வாட்டர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் வாட்டர் கான்சன்ட்ரேஷனுக்கு அந்த ஃப்ளூயிடோ அந்த வாட்டரோ வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும் வயா திஸ் செமி பம்பிபிள் மெம்பரின். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மாசிஸ். ஸோ செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளூயிடு வந்து ஏ சைட்லேருந்து பி சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அன்டில் ஒரு ஈக்குலிபிரியம் அச்சீவ் ஆகிற வரைக்கும், அதாவது ரெண்டு சைட்லேயும் கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்கிற வரைக்கும் இந்த ஆஸ்மோசிஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்மோசிஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிவ் ப்ராசஸ், அதாவது இதுக்கு எனர்ஜி எதுவுமே ரெக்வயர்ட் ஆகாது. அதே ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா அப்போது நமக்கு எனர்ஜி ரெக்வயர்ட் ஆகும் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டட் டு சொல்யூட். ஓகேவா? ஸோ எங்கே வந்து சொல்யூட் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து வாட்டர் வந்து அட்ராக்ட் ஆகி இழுக்கப்படும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோ அப்படின்றது வாட்டர்னு அர்த்தம், ஸ்டாட்டிக்னா ஸ்டாக்னன்ட். ஸோ வாட்டர் தேங்கி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை இல்லை ஒரு ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றும். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். யூஸ்வலாக இந்த கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன பண்ணும், எல்லாத்தையுமே வந்து கிரவுண்டுக்கு புல் பண்ணி இழுக்க பார்க்கும். ஸோ அதன் வகையில் ஃப்ளூயிட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இழுக்கப்படுது. ஓகேவா? அதன் வகையில் பார்க்கும்போது இந்த கேனில் எந்த இடத்துல ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டம் ஆஃப் த கேனில் தான் ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது நான் இந்த கேனில் சைடில் ஹோல் போட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்டர் லெவலில் வந்து டாப்பில் ஒரு ஹோல் போட்டிருக்கோம், அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ளூயிடும் அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ளூயிடும் அண்ட் பாட்டம்லேருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட்லேருந்தும் அந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ வேகமாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத நமக்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் பாட்டம் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால ஃப்ளூயிட் வந்து ரொம்ப தூரத்துக்கு தள்ளப்படுது. ஓகேவா? ஸோ புஷ் ஆகுது வாட்டர் இங்கே. ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் வால்யூமில் அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு எவ்வளோ ஃபோர்ஸோ ப்ரெஷரையோ அது வெளியேற்றுதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராவிட்டி மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிலரேஷன் மூலியமாகவோ இல்லை வேறு ஒரு ஃபோர்ஸ் மூலியமாக கூட ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருங்கிறது புஷிங் ப்ரெஷர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
வேறஸ் நம்மளோட இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரும் இந்த ஆங்காட்டிக் ப்ரெஷரும் எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? பட் இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆனால் தான் ஃப்ளூயிடோட மூமெண்ட்ஸ் வந்து இந்த கேப்லரிஸில் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேவா? இப்போது நம்ம திரும்பவும் அந்த டயக்ராம் போய் பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேப்லரிஸ் பாருங்கள். ஸோ கேப்லரிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ இந்த கேப்லரியோட லெஃப்ட் சைடில் ஆர்ட்ரியோல்ஸ் இருக்குது. அதாவது ஸ்மால் சைஸ் ஆர்ட்ரிஸ் தான் ஆர்டீரியோல்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ரைட் சைடில் வீனியோல்ஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ் வெயின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வீனியோல்ஸ். ஓகேவா? ஸோ எப்போ வந்து ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகி இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அயோட்டாவில் புஷ் பண்ணுதோ அயோட்டா அதோட பிரான்ச்சஸ் அப்படியே போயிட்டு ஃபைனலாக இந்த ஸ்மால் ஆர்ட்ரிஸ்க்கு வந்து கேப்லரிக்கு போகும் பிளட். ஓகேவா? இந்த கேப்லரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ், இந்த போர்ஸ், கேப்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது மூலயமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராவாஸ்குலர்லேருந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து அப்படியே இன்டர்ஸ்டீஷியலுக்கு அப்படியே புஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் கான்ட்ராக்ஷனில் க்ரியேட் ஆகக்கூடிய இந்த ப்ரெஷர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? அதனால் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இந்த ஆர்ட்ரியோல் அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் கேப்லரி சைடில் போய் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே புஷ் ஆகும். முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருங்கிறது ஒரு புஷிங் ப்ரெஷர். ஸோ வாட்டர் அண்ட் ஃப்ளூயிட்ஸை வந்து இன்டர்ஸ்டீஷியமுக்கு அப்படியே புஷ் பண்ணி அனுப்பும். ஓகேவா? இதனால் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு போய் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் அப்படியே இது ஃப்ளோ ஆகி அண்ட் இந்த வீனியோல்ஸ் எண்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே இன்டர்ஸ்டீஷியமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. பட் இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைக் இந்த ஆல்பியூமின், குளோபுலின் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸாக இருக்கனால இந்த போர்ஸில் இருந்து அதால் வெளியே போக முடியாது. ஓகேவா? ஸோ என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கேப்லரியோட ரைட் சைடில் வீனியல் எண்டில் வரும்போது அதிகமாக இந்த இன்ட்ராவாஸ்குலரில் ஆல்புமின் இந்த மாதிரி பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால் ஆஸ்மோசிஸ்ன்றது இங்கே நடக்கும். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் அ சொல்யூட் இல்லையா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை அப்படியே அட்ராக்ட் பண்ணி உள்ளே புல் பண்ணும். இன்ட்ராவாஸ்குலருக்கு அகெயின் வந்து இழுக்கும். ஓகேவா? ஸோ இதனால் இதை வந்து புல்லிங் ப்ரெஷர்னு சொல்கிறேன். ஓகேவா? ஆர்டர் லைன்லேருந்து கேப்லரியில் என்ட்ரி ஆகும்போது ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால் அந்த போர்ஸில் எல்லாமே புஷ் ஆகிடுது ஃப்ளூயிட். அண்ட் நம்ம திரும்ப வீனியல் எண்டில் வரும்போது இன்டர்ஸ்டீஷியமில் போனால் அதே ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இன்ட்ராவாஸ்குலருக்கே வந்துடும். அந்த டைமில் தான் அந்த செல்லில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கட்டும், இங்கே கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே கேரி ஆகி வந்துடும். ஓகேவா? கேரி ஆகி வந்ததுக்கப்புறம் வீனியோல்ஸ் மூலியமாக போய் திரும்பவும் எஸ்விசி, ஐவிசி போய் ஹார்ட்டுக்கு ட்ரெயின் ஆகி தென் ஃபைனலாக லங்ஸில் அது கேஸ் எக்ஸ்சேஞ்சை அங்கே நடக்க வைக்கும். ஓகேவா? ஸோ ஆல்புமினை வந்து பார்த்திங்கன்னா கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதை வந்து இந்த ஆல்புமினால் இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிறதுனால இது வந்து கொலாய்டல் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கொலாய்டு ஆங்காட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த லிவரில் தான் இந்த ஆல்புமின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இன் கேஸ் ஆஃப் லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற கேசஸில் ஆல்புமினோட லெவல் வந்து கம்மியாயிடும் இல்லையா? ஸோ அப்போது பிளட் ஸ்ட்ரீமில் அப்போது அந்த இன்ட்ராவாஸ்குலர் லெவலில் அந்த ஆல்புமினோட லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெளியேறின ஃப்ளூயிட் எல்லாமே திரும்பவும் இன்ட்ராவாஸ்குலருக்கு வர முடியாது. அப்போது அது இன்டர்ஸ்டீஷியம்லேயே தங்கிடுறனால அது என்ன காஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள்.